ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம மெகாமின்ஸ் கியூபை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாங்கிறத விட நம்ம எப்படி ஏஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து நான் 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். பார்ட் 1 வந்து 3 பார்ட்டையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எக்ஸாக்டாக 3x3 வந்து என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். லாஸ்ட் லேயர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். லாஸ்ட் லேயர் அண்டு இந்த சைடில் வரும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அது வந்து எப்படி நான் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். க்யூபை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெகாமிக்ஸையும் 3x3 வந்து கம்பேர் பண்ணிடுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சென்டரு. இதே மாதிரி எட்ஜஸ் 5 எட்ஜ் இருக்கும், அப்புறம் 5 கார்னர் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3x3 வந்து ஒரு சென்டரு, 4 கார்னரு, 4 எட்ஜ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸில் வந்து எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கும், ஆட் பேரிட்டி வரும் இதில். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் எல்லோ இருக்கும், பட் ஒயிட்டுக்கு ஆப்போசிட் இங்கே வந்து கிரே கலர் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லோ வந்து இதோட ஆப்போசிட் கலர் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஆப்போசிட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ இருக்கும், பட் இங்கே வந்து ஒயிட்டுக்கு பக்கத்தில் வந்து எல்லோ இருக்கும். அதே மாதிரி இந்த க்யூப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீனு, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூக்கு பக்கத்தில் க்ரீனு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x3 வந்து 6 கலர்ஸ் இருக்கும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டபுள் மடங்கு இருக்கும். மெகாமின்ஸ் கியூப்பில் வந்து 12 கலர் இருக்கும். பார்க்குறீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கலர்ஸ் இருக்கும். இதை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட ஹேண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 3x3 பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு, மிடிலு, ரைட்டு, டாப்பு, மிட்டு, பாட்டம் இப்படி நம்ம சொல்லுவோம். ஃப்ரண்ட்டு, பேக்கு சொல்லுவோம். இப்போ டாப்னா இப்படி ரொட்டேட் பண்ணுவோம், பாட்டம்னா இப்படி ரொட்டேட் பண்ணுவோம், மிட்டுனா இப்படி ரொட்டேட் பண்ணுவோம், ஃப்ரண்ட்னா இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்னா இப்படி ரொட்டேட் பண்ணுவோம், நம்ம பாட்டம் ரொட்டேட் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக பாட்டம் வந்து 2 சைடாக இருக்கும், நம்ம இப்படி தான் திருக்கணும். இதை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை மிட்டிலலாம் திருக்க முடியாது, இதோட எட்ஜில் தான் திருக்க முடியும். எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் தான், எதுவுமே இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது டாப்பு, பாட்டம்னா எதுவுமே சொல்ல முடியாது, பாட்டம்னா கீழே. பட் வந்து இந்த லேயருக்கும் வந்து சமந்தான். ஸோ இதை நம்ம வந்து பாட்டம் சொல்ல முடியாது, பாட்டம் ரொட்டேஷன் சொல்ல முடியாது, ஆனால் பாட்டம் பீஸ்ன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாட்டம் ரொட்டேஷன் கிடையாது, அதுக்கு பதிலாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைடு, அதாவது எட்ஜ் ரொட்டேஷன் தான் இருக்கும் இந்த ரெண்டு இதுலேயும். நம்ம வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுலேருந்தே நான் வந்து ஈஸியாக சொல்லிக்கிறேன். ஸ்க்ராம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இந்த இது பார்த்தீங்கன்னா இப்படி. அதை ரொட்டேட் பண்ணும்போது பார்த்து ரொட்டேட் பண்ணுங்கள். எல்லாமே பீசஸ் வந்து சின்ன பீசஸ்ஸு. வீடியோவை பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த க்யூப்பில் வர எல்லா டிஃபிகல்ட்டிஸோட ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3x3 வந்து எப்படி சேர்ப்போம், ஒரு சென்டர் வச்சுருப்போம். அதாவது வந்து ஒயிட்டே நம்ம செலக்ட் பண்ணிப்போம் எப்போயுமே. அதே மாதிரி ஒயிட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 4 எட்ஜு சேர்ப்போமா, இதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இதோட நான் எட்ஜு என்ன சொன்னேன்,
இந்த 5 எட்ஜு தான் சொன்னேன். இந்த ஸ்டார் மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வந்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ளஸ் ஷேப் கொண்டு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார் ஷேப் கொண்டு வருவோம். ஸ்டார் ஷேப் கொண்டு வந்துட்டு அடுத்து இந்த பீஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி கீழ பீஸோட சென்டரு இது. ஸோ, அப்போ இங்கே என்ன வரும்? ஒயிட்டு, ரெட்டு. ஸோ, இங்கே என்ன வரும்? ஒயிட்டு, க்ரீனு. இந்த இருக்கு. இந்த பீஸ் அப்படியே இங்கே வரும். ஸோ, இதை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பீஸ் சால்வ் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து இங்கே இருக்குது. ஸோ, நம்ம வழக்கம் போல் இப்படி ரொட்டேட் பண்ணிப்போம். இப்படி ரொட்டேட் பண்ணுறோமா? இப்போ நமக்கு இந்த பீஸ் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட். ப்ளூ அண்ட் ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது. இந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டை வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். ஸோ, இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பீஸை இங்கே ஏற்றி விட்டாலும் ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெட்டுக்கு இந்த க்யூபை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்டுக்கு ரைட் சைடு தான் வந்து ப்ளூ. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டாப்பை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். டபுள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட்டு இங்கே வந்துருச்சு. இங்கே வந்தோடனே இந்த பீஸை இப்போ ஏற்றி விட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு ரைட் சைட் ப்ளூ வந்துருச்சு. இப்போ அகைன் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட சென்டரில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கலர். இப்போ என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா க்ரீனு, ஒயிட் இந்த இருக்குது. ஸோ, இந்த கலரை வந்து இப்படி சேர்க்கணும். இப்போ நம்ம இப்படியே சேர்த்தா தலையில் பிறண்டுறோம். நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த க்யூபோட கான்செப்ட் படி இப்படி ரொட்டேட் பண்ணால் அப்படியே டவுனில் இருக்கிறது மேலே வந்து டாப் லேயரில் வந்து டாப்பாக வந்து அலைன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம கீழேயே வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேயர் வந்து இன்னும் டவுனில் தான் இருக்குது. பட் வந்து இந்த சைடு வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சென்டரும் சால்வ் ஆயிடுச்சா? இப்போ அகைன் நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கலர் சால்வ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இன்னும் 2 கலர் இருக்குது. என்ன கலர்னு பார்க்கணும். வயலட் அண்டு ஒயிட் இதாக இருக்குது இந்த பீஸு. ஸோ, இந்த ஒயிட் பீஸை வந்து எப்பயுமே டாப்லேயே வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து க்யூப் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ பழகுறீங்க அப்படின்னா நல்ல டாப் லேயரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து இது எப்போனாலும் வந்து குழப்பறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த டாப் லேயர்னு வைக்காம நான் இந்த பீஸை வந்து தேடிட்டு நான் அப்படியே மேலே ஏற்றினேன்னா எனக்கு வந்து சேர்த்த பீஸ் வந்து கலைஞ்சிரும். பட் வந்து டாப் லேயரும் மறந்து போயிடும். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இப்படியே வச்சுக்கோங்க க்யூபை. நெக்ஸ்ட்டு இந்த பீஸை தான் வந்து நான் இங்கே சேர்க்க போகிறேன். ஸோ, இங்கே சேர்க்கணுன்னா நான் அந்த பீஸை அங்கே கொண்டு போகணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா கீழே கொண்டு வந்துக்கோங்க. கீழே கொண்டு வந்தாச்சு. டவுனில் கொண்டு வந்தாச்சு பாட்டமில். ஸோ, இதை வந்து அப்படியே வயலட்டுக்கு நேராக கொண்டு வாங்க. இதை கொண்டு வந்தாச்சு. இந்த இருக்குது இந்த பீஸு. நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ, இதை அப்படியே மேலே ஏற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. இந்த சென்டரும் மேட்ச் ஆகலை. ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் மேலே ஏற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ, இதை அப்படியே மேலே ஏற்றிடுங்க. இப்போ 4 எட்ஜஸை வந்து சால்வ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு எட்ஜ் தான் இருக்குது. இந்த ஒரு எட்ஜ் இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்து இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே மேலே ஏற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சென்டரும் எட்ஜும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப்புக்கு வந்துருச்சு. இங்கே ஒரு பீஸ் சேர்ந்துருக்கு. இதை வந்து கணக்கில் வச்சுக்காதீங்க. இது தப்பாக இருக்குது. 5 பீஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கார்னர் சேர்க்கணும். இந்த கார்னர் நம்ம எப்படி சேர்ப்போம்? ஒரு பீஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை வந்து சேர்ப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதாக இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைடு. நான் இப்போ லெஃப்ட் சைடில் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸை நான் ரைட் சைடில் ஹைட் பண்ணுவேன். ஹைட் பண்ணிட்டு இந்த பீஸை டவுன் பண்ணி இந்த ஹைட் பண்ண பீஸை நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் மேலே ஏற்றிடுவேன். இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதை இப்படி நான் சால்வ் பண்ணுறது வந்து நான் பாட்டம் லேயருக்கு மேலே இருக்கிற லேயர் வரைக்கும் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பீஸ் நான் தேடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு இந்த இருக்குது. அந்த பீஸ் வந்து இங்கே சேரணும். ஸோ அந்த பீஸ் வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. இங்கே நேராக வச்சுக்கோங்க. ஒயிட் வெளியே தெரியணும், ஒயிட் இங்கே தெரியணும், இல்லாட்டி இங்கே தெரியணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ஒயிட் வந்து நேராக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் எது ஃபேஸ் பண்ணியிருக்கு? லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடில் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டோம். இந்த லெஃப்ட் சைடு லேயரை டவுன் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். மேலே ஏற்றி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸு இந்த இருக்குது. ஒயிட், வயலட்டு, எல்லோ. அந்த பீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது. ஸோ அந்த பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணி மாதிரி தான் இருக்குது. அப்போ ரைட் சைடு ஹைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு லேயரை டவுன் பண்ணி இந்த லேயரை மட்டும்தான் நீங்கள் ஒரு டவுன் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த பீஸை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ மேலே ஏற்றிட்டிங்கன்னா சால்வ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலரு ப்ளூ அண்டு எல்லோ அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது, கீழே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த சைடில் தான் இருக்குது. இப்போ நான் வேறு சைடில் வச்சு சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை வந்து ரைட்டில் வந்து நான் அலைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரைட்டில் சேர்க்க போகிறனால நான் லெஃப்ட் சைடில் வந்து ஹைட் பண்ணிட்டேன். இந்த லேயரை டவுன் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பீஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னும் 2 பீஸ் தான் இருக்குது. இந்த பீஸோட கலர் பாருங்கள், ரெட்டு, க்ரீனு. இந்த இருக்குது ரெட்டு, க்ரீனு. இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு வாங்க. ஸோ இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்போ அகைன் வந்து இது ரைட் சைடில் தான் இருக்குது. ஒயிட் வந்து ரைட் சைடில் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி ரைட் சைடு லேயரை டவுன் பண்ணி இதை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. இப்போ இதோட கலர் என்னென்னு பார்க்கணும். க்ரீனு, வயலட், ஒயிட் இதாக இருக்குது. இதை மேலே வச்சு பாருங்கள். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த பீஸ் வந்து இப்படி அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த பீஸை வந்து அப்படியே வெளியே எடுத்துடணும். நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இப்படியும் ரொட்டேட் பண்ணலாம். நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து வெளியே எடுத்தாச்சு. பட் வந்து இன்னொரு கேஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து லெஃப்ட் சைடு பேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா ஒரு இதை சொன்னேன், ரைட் சைடு பேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா ஒரு இதை சொன்னேன். பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது. ஸோ இந்த டவுனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை வச்சுக்கிட்டு இந்த லேயரை டவுன் பண்ணிக்கோங்க, 2 ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஃபேஸில் வச்சு பாருங்கள். ஸோ இது வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ ரைட்டில் ஹைட் பண்ணி லெஃப்ட் சைடு லேயரை டவுன் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். மேலே ஏற்றி விட்ருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் கம்ப்ளீட்லி சால்வ்டு. இப்போ நம்ம செகண்ட் லேயருக்கு மூவ் பண்ணுவோம். செகண்ட் லேயரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 3x3 பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த க்யூப் அப்படியே இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் வந்து சால்வ் ஆகிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் லேயரை வந்து இந்த க்யூப்பில் நம்ம எப்படி சேர்ப்போம்? இந்த பீஸ் நம்ம சேர்க்கணுன்னா இதோட கலரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம்.
ஆரஞ்சு, க்ரீனு. இந்த ஆரஞ்சு க்ரீன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு க்ரீனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே சேர்க்கணும். அப்போ இதோட கலரில் வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்குவோம். மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த பீஸை வந்து நம்ம இங்கே சேர்க்கணும். டவுன்லேருந்து நான் லெஃப்ட்டுக்கு சேர்க்கணும். லெஃப்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி தான் ரைட் சைடில் ஹைட் பண்ணி இந்த லேயரை டவுன் பண்ணி நான் இந்த பீஸை வந்து கலைச்சிடுவேன். கலைச்சிட்டு அகைன் இந்த பீஸை வந்து நான் மேலே ஏற்றிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ரெட்டு, ப்ளூ, ரெட்டும் டார்க் ப்ளூவும் இருக்குது. இந்த இருக்குது அந்த பீஸு. ஸோ அந்த பீஸை வந்து நம்ம அதே மாதிரி அதை கிட்ட கொண்டு வந்துட்டோம். இந்த பீஸ் வந்து இங்கே சேர்க்க போகிறோம். ஸோ இந்த பீஸ் அப்படியே இங்கே ப்ளேஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னா, இந்த சென்டரோட சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே இருந்தால் இப்படி சேர்க்கக்கூடாது, அப்படின்னா தலையில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பீஸில் எது பீஸோட இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதோட மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து லெஃப்ட் சைடில் நம்ம ஜாயின் பண்ணணுமா, ரைட் சைடில் ஜாயின் பண்ணணுமான்னு பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதை வந்து அதே மாதிரி ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டேன். இந்த லேயரை மட்டும் டவுன் பண்ணணும். இந்த லேயரை டவுன் பண்ணி இந்த பீஸை வந்து கலைச்சிருவேன். கலைச்சிட்டு அகைன் நான் இந்த பீஸை வந்து நான் ஏற்றிட்டேன், இந்த லேயரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. இந்த சேர்ந்த பீஸை அப்படி நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பீஸ் வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். கூடால இந்த பீஸ் சால்வ் பண்ணுறப்போ மட்டும் ஒரு டிஃபிகல்ட்டி வரும், நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பீஸை பாருங்கள், க்ரீனு, ரெட்டு. க்ரீன் ரெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சென்டர்லேயே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பீஸை நான் ரைட் சைடில் சால்வ் பண்ணணும். பிகாஸ் இங்கேருந்து ரைட் சைடில் தான் இருக்குது எனக்கு. ஸோ ரைட் சைடில் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைடில் சால்வ் பண்ணால் லெஃப்ட் சைடில் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைட் லேயரில் கார்னர் பீஸை வந்து கலைச்சிருங்க. கலைச்சிட்டு இந்த பீஸோட இந்த பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. ஜாயிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பீஸை அப்படி நம்ம அங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் தள்ளி டவுன் பண்ணி நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன். நான் ஏற்றி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் பீஸும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து தேர்ட் பீஸ் வந்து வயலட் அண்டு க்ரீனு. வயலட் அண்ட் க்ரீனை வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது. இந்த பீஸை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இங்கே வச்சுக்கிட்டு வச்சு பாருங்கள். எனக்கு இந்த பீஸோட சென்டர் வந்து மேட்ச் ஆகலை. பட் வந்து இந்த பீஸ் தான் இங்கே வந்து சேரணும். ஸோ அப்போ இந்த கலரில் வச்சு பார்ப்போம். க்ரீனு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து லெஃப்ட் சைடில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் லேயரை டவுன் பண்ணிட்டேன். இந்த பீஸை கலைச்சிட்டேன், கார்னர் பீஸை கலைச்சிட்டு இந்த பீஸையும் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அகைன் வந்து இந்த பீஸை வந்து நம்ம ஏற்றி சேர்க்க போகிறோம். ஆப்போசிட் சைடை ஹைட் பண்ணிட்டு டவுன் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது பீஸு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ 4ஆவது பீஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பாருங்கள். இந்த இருக்குது வயலட்டு அண்ட் எல்லோ. இந்த இருக்குது அந்த பீஸு. இந்த பீஸ் அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு இதுக்கு நேராக வச்சுட்டு ஏற்றி விட்டிங்கன்னா அந்த சென்டர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. மேட்ச் ஆனோடனே இது எந்த சைடு சேர்க்கணும்னு பாருங்கள், ரைட் சைடு சேர்க்கணும். ஸோ அந்த ரைட் சைடில் வந்து சேர்க்கணுன்னா நம்ம லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணிட்டோம். ரைட் சைட் லேயரை டவுன் பண்ணி இந்த பீஸை வந்து கலைச்சிட்டோம். இந்த பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப இதை ஏற்றி விட்டுறணும். இந்த பீஸை நான் இங்கே சேர்க்க போகிறேன். ஸோ ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணி இந்த லேயரை டவுன் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 4ஆவது பீஸும் சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இந்த பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ப்ளூ அண்ட் எல்லோ.
இந்தா இருக்குது. அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு இங்கே சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு இப்படி ஏற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து அப்படியே இங்கே சேரப்போகுது, லெஃப்ட் சைடில் சேரப்போகுது. ஸோ ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டு இந்த லேயரை டவுன் பண்ண போகிறேன். டவுன் பண்ணிவிட்டு இந்த பீஸை கலைச்சிட்டேன். கலைச்சிட்டு இந்த பீஸை நான் இதோடு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த பீஸை நான் அப்படியே இங்கே சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்படி ஏற்றக்கூடாது. ஏற்றிட்டோன்னா நம்ம இந்த பீஸ் வந்து கலைஞ்சிரும். ஸோ இப்போ நான் வந்து ஆப்போசிட் லேயரில் ஹைட் பண்ணி இந்த லேயரை டவுன் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு முடிஞ்சிச்சு எனக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த பீஸ் தானே இருக்குது. ஸோ இந்த பீஸ் இந்த பீஸ் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இது சேர்க்குறதுக்கு வந்து எந்த வித ஃபார்முலாவோ ஸ்டெப்போ தேவையில்லை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேலே ஏற்றி விட்டாலே போதும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலர் ஐடென்டிஃபிகேஷன் வந்துடுவோம். இந்த 3 கலர் இருக்கிறத பார்க்கணும். ரெட்டு, ப்ளூ, பிங்க். இந்த கலர் வந்து ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த 2 கலர் சேர்க்குறது இங்கே ஒரு தான் இருக்கும். ஸோ ரெட்டு, ப்ளூ அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்தா இருக்குது. இந்த ரெட்டு, ப்ளூ வந்து கீழே வர வச்சுக்கோங்க. வர வச்சிட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து சேருமா சேராதான்ட்டு. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரோட இந்த பீஸ் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாமல் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு பீஸை கலைப்போம்ல, கலைக்கிற மாதிரி நம்ம கலைச்சி அது இது பண்ணிங்கன்னா மேட்ச் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ப்ளூ எல்லோ இருக்குது. அடுத்த பீஸ் வந்து ப்ளூ எல்லோ தான் ஃபைண்ட் பண்ணணும். இந்தா இருக்குது. இந்த பீஸை வந்து நான் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சென்டர் பீஸ் இங்கே தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ப்ளூ எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது. ப்ளூ எல்லோ க்ரீன் இங்கே சால்வ் பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இந்த சென்டரோட மேட்ச் ஆகலை. நீங்கள் வந்து இந்த க்யூப் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னா இந்த டாப் லேயரை வந்து உங்கள் ஃபஸ்ட்டு ஃபிங்கரை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ அது வந்து டாப்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸும் இந்த சென்டரும் வந்து மேட்ச் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேராத இடம் இருக்கும்ல, அதில் வச்சுக்கிட்டு சேராத இடம்னா இந்த பீஸ் வந்து சால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து பொசிஷன் வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த பீஸை நம்ம வந்து டவுன் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ அதே மாதிரி பண்ணுங்கள். டவுன் பண்ணி லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்லி அப்படியே மேட்ச் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேர்க்கணும். பட் வந்து இந்த கலர் ரெடியாகவே இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இந்த மிடில் பீஸில் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம அதே மாதிரி டவுன் பண்ணிவிட்டு இங்கே மேட்ச் பண்ணி பார்க்குறோம், மேட்ச் ஆகலை. அகைன் ஒரு டவுன் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து மேலே ஏற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இங்கே இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அகைன் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏற்றி விட்டுருங்க. ஒரு கலர் தான் இருக்குது, எல்லோ வயலட் இதாக இருக்குது. இந்த பீஸை இன்னும் மேட்ச் ஆகலை. ஸோ வச்சு பாருங்கள், மேட்ச் ஆயிடுச்சு. பட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வச்ச பீஸ் வந்து கலைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த பீஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே தான் இருக்குது. இது வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகைன் இப்படி ஒரு ரொட்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா
மேட்ச் ஆனதும் கலையலை, நம்ம சேர்த்து வச்சதும் கலையலை. பார்த்திங்கன்னா அதை அப்படியே மேலே ஏற்றி பாருங்கள், சால்வ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த 2 பீஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற இந்த 2 பீஸு இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே இருக்கிற பீஸை வந்து இங்கே சால்வ் பண்ணோம்ல, இதை வந்து டேரெக்டாக சால்வ் பண்ணுறோம். பட் வந்து இங்கே இருக்கிற பீஸை நம்ம எக்ஸாக்டாக இங்கே சால்வ் பண்ண முடியாது. நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து கலைஞ்சிரும், ஒயிட் வந்து கலைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன டாஸ்க் பண்ணாலும் இந்த 3 லேயருக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலர் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த இருக்குது, ரெடியாகவே ஒன்று இருக்குது, இங்கே வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது, பட் வந்து இங்கே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்குவோம். அதனால் இங்கே வச்சுக்கோங்க, ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நம்ம அந்த பீஸை வந்து நம்ம இங்கே தான் சேர்க்க போகிறோம். இதை இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பீஸ் வந்து இங்கே சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே ஒரு பீஸை நம்ம வந்து இங்கே சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். பண்ணி பார்த்தா தான் இந்த பீஸ் வந்து இங்கே மேட்ச் ஆக தான் தெரியும். ஸோ இதில் வந்து அதே மாதிரி பண்ணிப்பாங்க. இந்த டாப்பில் வந்து எப்பயுமே ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இந்த பீஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து இங்கே சேருது பார்த்தீங்களா, இங்கே சேருது, இது வந்து இன்னொரு ரொட்டேட்டாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம்லாம் கிடையாது. இதோட பொசிஷனை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்செப்ட் படி இந்த பீஸை நம்ம இங்கே சேர்க்க முடியும் கரெக்டாக. ஸோ நம்ம இந்த பீஸை வந்து இங்கே வந்து சேர்க்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பீஸை வந்து நம்ம டவுன் பண்ணிக்குவோம். டவுன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேர்த்து பாருங்கள், இப்போ சேர்ந்துருச்சா, இதை நீங்கள் வந்து மறுபடியும் அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பீஸை வந்து இங்கே சேர்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி இந்த பீஸை நான் ரைட் சைடில் சேர்க்க போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி நான் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணிட்டேன். இந்த லேயரை டவுன் பண்ணி இது நான் வெளியே எடுத்தேன். அகைன் இந்த பீஸை வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். நான் இது பண்ணி டவுன் பண்ணி நான் சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக இதோட ஃபார்முலா முடிஞ்சு, அந்த மெத்தட் முடிஞ்சு. பட் வந்து நம்ம இங்கே சேர்த்துருக்கோம் அப்படின்ல, அதனால் இப்போ மேலே ஏற்றி பாருங்கள், இப்போ வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இன்னொரு பீஸு பண்ணி காமிக்கிறேன், பொறுமையாக பாருங்கள். எல்லோ அண்டு க்ரீன், எல்லோ அண்டு க்ரீன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து ஃபஸ்ட்டு சேர்ப்போம். ரெட் அண்டு அந்த கலரும் இங்கே வந்து சால்வ் ஆகிருக்கு. ஸோ வெளியே ஏதாவது ஒரு கலர் இருக்கான்னு பாருங்கள், இந்த இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் ப்ளூவும் க்ரீனு, டார்க் க்ரீனும் இருக்குது. இதை வச்சு நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸை வந்து இங்கே சேர்க்க போகிறோம். இந்த டவுனில் இருக்கிறது பாருங்கள், இந்த டவுன் பீஸை வந்து நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பொசிஷன் வந்து நம்ம இங்கே வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு நம்ம கான்செப்ட் படி இதை வந்து இங்கே சேர்க்கணும். பட் வந்து இந்த பீஸையும் இந்த பீஸோட கலரையும் பாருங்கள், க்ரீனு, இது வந்து ப்ளூ. ஸோ இப்போ நான் இங்கே சேர்த்தாலும் எனக்கு தலைகீழ சேர்ந்துடும். ஸோ அதனால் இப்படி சேர்க்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சென்டர் பீஸோட சால்வ் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு க்யூபு. இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு பாருங்கள், ஆனால் சேருது. பட் வந்து கீழே கொண்டு வரும்போது அது ஆப்போசிட் சைடில் போயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸை நான் இங்கே சேர்க்க போகிறேன். அதனால் இந்த பீஸ் நம்ம எப்பயும் போல் இறக்கிடுவோம். டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கார்னர் பீஸ் இருக்குல்ல, இந்த கார்னர் பீஸும் இந்த பீஸும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். கலர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த 3 கலருமே சால்வ் ஆயிடுச்சு, சேமாக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து கரெக்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா ஜாயிண்ட் ஆகும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸை வந்து நான் ரைட் சைடில் சேர்க்க போகிறேன். லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி ரைட் சைட் லேயரை டவுன் பண்ணி நான் சேர்த்துட்டு மேலே ஏற்றிட்டேன். அடுத்து ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணி டவுன் பண்ணி நான் மேலே ஏற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா டபுள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா மேலே ஏறும். இப்போ இன்னொரு கேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா,
கரெக்ட் பொசிஷனில் இருக்குது, கரெக்ட் பிளேஸில் இருக்குது. பட் வந்து தலையில் பிறண்டிருக்கு இந்த பீஸை பார்த்தீங்கன்னா. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி டவுன் பண்ணி ஒரு சாம்பிள் லேயரை வந்து இங்கே வந்து சும்மா இந்த பீஸை வந்து இங்கே சால்வ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணி இந்த லேயரை டவுன் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணி நான் சேர்த்துட்டு ஹைட் பண்ணி நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து வெளியே வந்திருக்கும், வந்துருச்சு. இந்த க்ரீனையும் இந்த கலரையும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதே மாதிரி தான் கீழே ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த பீஸ் இங்கே சால்வ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பீஸோட கலரையும் அந்த கார்னர் கலரையும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு. அப்போ இது வந்து ரைட் சைடில் சேரப்போகுது. லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணிட்டு ரைட் சைடில் ஏற டவுன் பண்ணிட்டேன். ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணி மேலே ஏற்றிடுங்க. ஏற்றிட்டிங்கன்னா இது சால்வ் ஆயிரும். ஸோ ரைட் சைடில் ஹைட் பண்ணி லெஃப்ட் சைடில் ஏற டவுன் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இது அப்படியே மேலே ஏற்றிடுங்க. இப்போ இங்கே கீழே கொண்டு வந்தது மேலே ஏற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸும் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பீஸ் ரெடியாகவே இருக்குது. இந்த பீஸு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரை வந்து டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்து கலர் ஓரியன்டேஷன் பார்க்கணும். இந்த கலர் ப்ளூ, இந்த கலர் பிங்க். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ கலர் ஓரியன்டேஷன் பாருங்கள், பிங்க் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரைட் சைடில் சால்வ் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் லேயரை டவுன் பண்ணி அகைன் இதை சால்வ் பண்ணிட்டு மேலே ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு அகைன் ஒரு ரொட்டேஷன் பண்ணி மேலே ஏற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பீஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அந்த பீஸும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ரெட்டு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ரெட்டு கீழே இருந்துச்சு, நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த பீஸை நான் சால்வ் பண்ணால் எனக்கு இந்த வயலட் பீஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரெட் கலர் இருக்குது. நம்ம 2 ரெட் கலரை வந்து சால்வ் பண்ணிட்டு நம்ம சேர்ப்போம். இந்த பீஸ் அப்படியே இங்கே வரணும். ஸோ இந்த லேயரை டவுன் பண்ணி பாருங்கள். இப்போ கலர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ரெட்டு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணிட்டு இந்த லேயரை டவுன் பண்ணிட்டு இந்த பீஸை கலைச்சிட்டு நான் இங்கே ஓரியன்டேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணி இந்த லேயரை டவுன் பண்ணி மறுபடியும் இந்த சைடில் ஓரியன்டேஷன் பண்ணிட்டு நான் மேலே ஏற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கலரு இந்த ரெட்டு அப்படியே இந்த சைடில் போகுது. ஸோ இந்த சைடை வந்து நான் டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணி கலர் ஓரியன்டேஷன் பாருங்கள், ரெட்டு. ஸோ மேட்ச் ஆகிடுச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்போசிட் சைடு வந்து ஹைட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைட் லேயரை வந்து டவுன் பண்ணிட்டேன். நான் ரைட் சைடில் கொண்டு போனது லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சால்வ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் சால்வ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடியுது. மீதி இருக்கிற 4 பீஸ் வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து சால்வ் பண்ணுவோம். அண்டு வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஈஸியாக சால்வ் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இப்போ நான் சேர்த்த க்யூப்பில் வந்து ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது க்யூப்பை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஈஸியாக சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.